வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ஓணம் ஸ்பெஷலில் கேரளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நேந்திரப்பழ பாயசம் தான் செய்ய போகிறோம். இந்த நேந்திரப்பழ பாயசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான பாயசம். இந்த சூப்பரான டேஸ்ட்டில் உள்ள பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இதுக்கு 4 பெரிய சைஸில் இந்த அளவுக்கு பெரிய சைஸாக நேந்திரம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா கனிஞ்சிருக்குது. இப்போ இது கூடவே தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இது வந்து 1½ தேங்காய், இது 3 மூடி தேங்காயை நல்லா வெள்ளையாக இது மாதிரி துருவி வச்சுருக்கேன். இதை நம்ம பால் பிழிஞ்சு 2ஆம் பால் முதல் பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம முதல்ல பழங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் பழங்களை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் ஆவியில் வெந்தால் போதும். இப்போ பழமெல்லாம் வெந்துருச்சு. நான் இதை வெளியில் எடுத்துட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் தோல் உரித்து நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்மூத்தாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் எவ்வளோதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு வெல்லத்தை இது மாதிரி உடச்சி எடுத்துக்குங்க. இப்போ நம்ம இது வெல்ல பாகு வைக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் உடச்ச வெல்லத்தை சேர்த்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கு நல்லா பொங்கி வருது. இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரமாகவே வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வாழைப்பழம் நம்ம நல்லா கலந்து விடும்போது ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த நெய்யில் அரைச்சி வச்சுருக்க இந்த நேந்திரம்பழ பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கரண்டியால் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்குங்க. நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக நல்லா உங்களுக்கு வாழைப்பழம் கெட்டி ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். முதல்ல பாதியை சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. இப்போ திரும்பவும் மிச்சம் இருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இப்போ நல்லா கரண்டியால் நல்லா மசித்த மாதிரி இந்த மாதிரி கலந்துக்குங்க. கொஞ்சம் இந்த வாழைப்பழம் அங்கங்கே தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விஸ்கால் நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு விஸ்கால் நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் இப்படியே கலந்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெல்லமும் உங்களுக்கு வாழைப்பழமும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி வந்திருக்க பாருங்கள், திக்காகி இருக்குது. இப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம 2ஆவது பாலை சேர்த்துக்கலாம். இது வந்து 3½ கப்பில் அளவு இருக்குது. இப்போ இது சேர்த்துக்குங்க. நீங்கள் 3 அல்லது 3½ கப்பு பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்ச நேரம் திக்காகணும். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம்லேயே வைங்க. மீடியம் லோ இதில் மாற்றி வைங்க. ஹையில் வைக்கக்கூடாது. பால் சேர்த்த உடனே ஹையில் வைக்கக்கூடாது. இப்போ இந்த நேரத்தில் இதுக்கு சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, ஜீரகப்பொடி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கிட்டே வருங்க. சுக்குப்பொடி நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, இதில் அதிகமான நம்ம தேங்காய் பால் சேர்க்கறதுனால கொஞ்சம் ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும்னு சுக்குப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடுங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், பால் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்த உடனே ஹையில் வைக்கக்கூடாது. அடுப்பை மீடியம் லோலேயே மாற்றி மாற்றி வைக்கணும். இப்போ நான் கொஞ்சம் மீடியமில் வைக்கிறேன் அடுப்பை. இப்போ கொஞ்சம் கொதித்து வருது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் ஹையில் வைக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு அந்த பால் திரிஞ்சு ஒரு மாதிரி ஆகிடும் அது. அதனால் நீங்கள் மீடியம் லோலேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வருது. இப்போ நான் கொஞ்சம் அடுப்பை மீடியமில் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா திக்காகிட்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம திக்காக ஆகிடுச்சு. முதலாம் பாலை ஊற்றிக்கலாம். இது வந்து 1 கப் அளவுக்கு இந்த முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படி சேர்த்துட்டு உடனே அடுப்பை லோவில் மாற்றிக்கிங்க. அடுப்பை மீடியம் ஹையில் வச்சிடாதீங்க. டக்குன்னு உங்களுக்கு பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை லோலே வச்சு இந்த மாதிரி மெல்லமாக கரண்டியால் லேசாக இந்த மாதிரி கிளறிவிட்டே இருக்கணும்.
நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு கொதித்து பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பை லோலேயே வச்சு கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு கரெக்டான பதம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்ல ஒரு ஷைனிங்காக திக்காக நம்ம சேர்த்த வெள்ளைப்பாகு, தேங்காய் பால், வாழைப்பழம் எல்லாமே நல்லா சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. சூப்பரான நேந்திரப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு மேலே உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நேந்திரப்பழம் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் விசேஷ நாட்களில் மட்டும் இல்லாமல் நேந்திரக்கிழங்கு கிடச்சின்னா வாங்கி வீட்டில் எப்போவுமே சாதாரண நாட்கள் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.